அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வைகாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்பகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், ராணிப்பேட்டை டு ஷிப்காட் அடுத்த மணியம்பட்டு, பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த கோலேரி, ஆரணி சபரி நாடக மன்றம், போலூர் டு எட்டிவாடி அடுத்த ஆலம்பூண்டி, கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், படவேடு அடுத்த கேசவபுரம், மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், திண்டிவனம் டு கிளியனூர் அடுத்த முருக்கம், ஆரணி சுமதி நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த மல்லவாடி அடுத்த கூத்தலவாடி, ஆரணி நந்தினி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த சிறுவலூர், போலூர் பக்கத்துல ஒரு சிறுவலூர் இருக்கு, அங்க நினைச்சுக்க போறீங்க. இது திண்டிவனம் பக்கத்துல இருக்கு. வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த கிராண்டிபுரம், அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், வேலூர் டு ஊசூர் அடுத்த புத்தூர்ல நாடகம். 2 நைட்டும் அம்மனேரி கலைவாணி நாடக மன்றத்துக்கு நாடகம் நேற்று முடிச்சுட்டாங்க. இன்னைக்கும் அதே புத்தூர்ல நாடகம். ஏகாத்தம்மன் கட்டை கூத்து, திருவல்லம் அடுத்த 66 புத்தூர். இன்னைக்கு 2வது நைட்டும் 66 புத்தூர்ல ஆடுறாங்க. நேத்து இன்னைக்கு நாளைக்கு 3 நாள் 66 புத்தூர்ல நாடகம். ஏகாத்தம்மன் கட்டை கூத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டை கூத்தும் ஆடுவாங்க, மேடை நாடகம் போலையும் புராணமும் வரும், நாவல்ஸும் வரும். அதான் ஏகாத்தம்மனோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா ஏகாத்தம்மன் கம்பெனி இன்னும் நிறைய விளம்பரம் ஆகல. நம்ம திருவள்ளம் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நாடக கலை ரசிகர்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க ஊருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க, போயிட்டு வாங்க. அடுத்து சிவஸ்ரீ நாடக மன்றம், வாலாஜா அடுத்த பூண்டி அப்படிங்கிற இடத்துல நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி ராஜா நாடக மன்றம், திருவல்லம் அடுத்த சீகராஜபுரத்துல நாடகம். திருவல்லம் அடுத்த சீகராஜபுரத்துல நம்ம ராஜா நாடக மன்றத்திற்கு நாடகம். மகேந்திரவாடி முட்டாளம்மன் நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த தென் நந்தியாலம், வட இலுப்பை பரணி நாடக மன்றம், சோத்துக்கனி பெரிய விழாப்பாக்கம் அடுத்த சோத்துக்கனி. ஏன்னா விழாப்பாக்கம் நம்ம திமிரி பக்கத்துலயும் இருக்கு, அங்க நினைச்சுக்க போறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலூர் லைன்ல இருக்க விழாப்பாக்கம் பக்கத்துல சோத்துக்கண்ணில நாடகம். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த வில்வமா தேவி அப்படிங்கிற இடத்துல நம்ம பூவரசன் நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், திருவல்லம் அடுத்த அம்முண்டி. இன்னைக்கு நைட் நம்ம திருவல்லம் லைன்ல நிறைய கம்பெனிக்கு நாடகம் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க ரசிகர்கள்லாம். ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், வாலாஜா அடுத்த கொலத்தேரி கேட், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், வந்தவாசி பெருநகர் அடுத்த மேல் பாக்கம், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், கலவை அடுத்த மாம்பாக்கம், ஆரணி அசோக் நாடக மன்றம், திமிரி அடுத்த பழையனூர், விமலா நாடக மன்றம், நொச்சலூர் அடுத்த பல்லூர், மேல்வொட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கோனை கொளத்தூர், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், விழுப்புரம் அடுத்த அரசங்குப்பம், ஆரணி துளசி நாடக மன்றம், சந்தவாசல் அடுத்த புதூர், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், குன்னத்தூர் கீழ்நகர் அடுத்த மேல் நகர்ல நாடகம். ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், திருமணி அடுத்த வெங்கடேசன் பட்டி, வினிதா நாடக மன்றம், மாம்பாக்கம் அடுத்த குப்பிடிச்சாத்தம், முத்துமாரியம்மன் நாடக மன்றம், திருவல்லம் அடுத்த மேல் மாந்தாங்கல், திருவல்லம் ஈபி அடுத்த மேல் மாந்தாங்கல், காஞ்சி கௌரி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கல்லாலிப்பட்டு, பந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், ராணிப்பேட்டை ஷிப்காட் அடுத்த பொன்னம்பட்டு, பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த ஓதலவாடி, கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த ஐயம்பாளையம் காந்தி நகர். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. உங்களை நம்பி வரக்கூடிய எங்களுடைய நாடக கலைஞர்கள் எல்லாருக்கும் நீங்க தான் ஒரு நல்ல முறையில பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா கிராமங்கள்லயுமே நாடகம் ஸ்டார்ட் பண்ணதும் எந்த ஒரு
ஊர் மக்களும் மேடையில ஏறாம தாம்பலம் கொடுத்த நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா இது உங்களுடைய ஊரு, நாங்க ஒரு கெஸ்ட் போலதான் உங்க ஊருக்கு வந்திருக்கோம். எங்களுடைய கலைஞர்களுக்கு முழு பாதுகாப்பு நீங்க தான் கொடுக்கணும். ஏன்னா திருவிழானாலே பொதுவா எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க, அவங்கள போய் நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க ஊர் மக்கள் எப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா எங்க கலைஞர்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவு கூட இல்லாம நீங்க பாத்துக்கணும். உங்களை நம்பிதான் நான் அனுப்புறேன். இதை நான் ரெகுலரா சொல்றேன்னா எந்த அளவுக்கு தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம இந்த ஊர்ல இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி எங்க கலைஞர்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பேரை கெடுக்க கூடாது. ஏன்னா தவறு செய்தது ஒரு நபர் தான், அந்த ஒரு நபர் பேரை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊர் பேரும் சேர்ந்து கெடும். அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா கிராம மக்கள் ஒன்னா சேர்ந்து பிரிவு போட்டு எங்களுடைய கலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் டீமுக்கு நாடக வாய்ப்பு கொடுத்து வரக்கூடிய கம்பெனிங்களுக்கு அருமையான ஒரு உணவு கொடுத்து, அதாவது எங்களை கேட்கறது எது தெரியுமா கேட்பாங்க, வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, நான்வெஜ்ல இதெல்லாம் சாப்பிடுவாங்களா, முட்டை செய்யட்டுமா, சிக்கன் செய்யட்டுமா, இப்படி எல்லாம் கேட்பாங்க. எனக்கே நாக்கு ஊறும், என்னடா இது அண்ணா, இதெல்லாம் என்ன கேட்டு வெறுப்பேத்தாதீங்க, எனக்கா செஞ்சு தர போறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவேன். அந்த மாதிரி எங்களை உணவு உபசரிப்பு எல்லாம் வந்து சூப்பரா பண்ணி ஸ்டேஜ் போட்டு கொடுத்து லைட் போட்டு கொடுத்து எங்க எல்லாரையும் மேடையில ஏத்தி ஊர் மக்கள் எல்லாரும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாரும் கீழே அமர்ந்து நாடக கலைஞர்களை ஏறி நிக்க வச்சு அழகு பாக்குற கிராம மக்களையும் கிராமத்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதுல ஒரு நபர் தவறு செஞ்சாலும் அது ஊர் பேர் கேடும் தான் நான் எதுவும் சொல்லாம இருக்கேன். அந்த அளவுக்கு மனசு ரொம்ப வலிக்குது. நிறைய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போதையில தெரியாம பண்ணிடுறாங்க பசங்க, அதுக்கப்புறம் சாரின்னுறாங்க. ஆனா அந்த தவறு நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும். உங்க ஊரை நம்பி நான் அனுப்புறேன், தாம்பலம் கொடுக்குறேன், நீங்க தான் பாத்துக்கணும். அந்த மாதிரி எங்க கலைஞர்களை பத்திரமா பாத்துக்கோங்க. கலை ரசிகர்களும் நல்ல முறையில ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க. நான் சொல்லிட்டு இருக்க ஒரு கருத்துக்களையும் என் சகோதரர்கள்லாம் நல்ல முறையில அதை எடுத்துப்பீங்க அப்படின்னு நம்பிதான் நான் தினசரி சொல்லிக்கிட்டே வரேன். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.